ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் ஸ்டாக்ஸோட விலை வந்து ரொம்பவே அதிகமா இருந்தது. இதுக்கான முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் போர்டு அண்ட் டியூப்ளெக்ஸ் போர்டு இதோட பிரைசஸ் அதிகமாகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனால மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவ்னஸ் இந்த ஸ்டாக்ல இருந்ததை நம்ம பார்க்க முடியறது. நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு வந்துட்டு ஜேகே பேப்பர் அண்ட் ஓரியன் பேப்பர் அண்ட் வெஸ்கோஸ் பேப்பர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 18% to 7% கிட்ட க்ரோ ஆயிருந்ததை பார்க்க முடிஞ்சது. அண்ட் வரக்கூடிய நாட்கள்லயும் இதுல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வரக்கூட வாய்ப்புகள் அப்படிங்கறது நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காஃபி ஏற்றுமதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 43% அதிகமா இருக்கிறதா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருந்ததை பொறுத்து காஃபி ஸ்டாக்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருந்தது. இன்னைக்கு டாடா காஃபி அண்ட் மற்ற காஃபி ஸ்டாக்ஸ் எல்லாமே க்ரோவா இருந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது இந்த டொபாக்கோவோட அந்த பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கர்ப்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இந்த ஐடிசி மாதிரியான கம்பெனிஸ் வந்துட்டு ரொம்ப நாளா ஸ்ட்ரகிள் இருந்துட்டு வராங்க இல்லையா, அது ஒரு கண்டினியூ ஆகலாம் அப்படிங்கிற ஒரு வியூ இருந்துட்டு வருது. ஸோ இந்த ஐடிசி ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்றவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு காஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது இல்லாம இன்னைக்கு என்ன நடந்தது, எஃப்ஐடியோட டைரக்ஷன்ஸ், நாளைக்கான இன்னைக்கான சில ஸ்டாக்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். எஃப்ஐடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டி கொஞ்சமா பை பண்ணியிருந்தாங்க. எஃப்ஐ 2000 crore செல் பண்ணி இருக்கிறத பார்க்க முடியாது. மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஸ்லகிஷ்னஸ் அப்படிங்கறத ஒரு ஸ்டேஜ்ல இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியும். ஹை அப்படிங்கிற அந்த விஷயங்களை நம்ம லாஸ்ட் வீக் கொடுத்திருந்தோம், அதையும் தாண்டி மேல வந்திருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியாது. இதுல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல கால் ரைட்டர்ஸ் அதிகமா இருந்தாலுமே மார்க்கெட் கீழே விழல அப்படிங்கிறது ஒரு நல்லாவே ஒரு 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 பாசிட்டிவா நம்ம இந்த இடத்துல எடுத்துக்க வேண்டியது இருக்கு. ஹெவி கால் ரைட்டர்ஸ் இருந்தும் மார்க்கெட் கீழே விழல. பேங்க் நிஃப்டி நல்லா கீழே விழுந்தது, பட் நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா பெருசா கீழே விழல அப்படிங்கிறது நம்மளோட ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. அண்ட் பிசிஆர் ரேஷியோ 1 அப்படிங்கிறது சைட் வேஸ் அப்படிங்கிறத நிஃப்டியில கன்க்ளூட் பண்ணுது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இன்னைய பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பைரி டேட்டா இருக்கு. அண்ட் பிசிஆர் ரேஷியோ வந்துட்டு பாத்தீங்கன்னா இதோடது 0.71 மார்க்கெட் பியரிஷா உங்களுக்கு ஷோ பண்றாங்க. பட் ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் புட் ரைட்டர்ஸ் ஈவனா இருந்தாலுமே ஸ்லைட்லி கால் ரைட்டர்ஸோட கவுண்ட் அதிகமா இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியறது. நாளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல செல் அல்லது சைட்வேஸ் டைரக்ஷன்ஸ் இருக்கிறது வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு பாசிட்டிவிட்டியோட நாளைக்கு ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் அப் அல்லது பிளாட் நோட்ல இருந்து பாசிட்டிவா மூவ் ஆகும். ஆஃப்டர்நூன்ல இருந்து இன்னமுமே நல்ல புல்லிஷ்னஸ்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. எக்கானமி டேட்டா பொறுத்த வரைக்கும் நாளைக்கு, அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பிஎம்ஐ அப்படிங்கிற டேட்டா வரப்போறது. அது நமக்கு ஒரு 10:30 அப்படிங்கிறது கொடுக்க போறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா கொஞ்சம் வீக்கா இருந்திருக்கு. இது எப்படி இருக்குன்றது நம்ம பார்த்துக்கலாம், நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதோட டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் பேஸ் மொமெண்டம் அல்லது ஒரு செல்லிங் ப்ரெஷரோட இருக்கிறத பார்க்க முடியாது. இப்போ டெசிஷன்ஸ் எதுவும் வேண்டாம். ஒன்ஸ் இந்த பிரைஸ் பை அபவுட் 24,171 மேல சஸ்டெயின் ஆகிற பட்சத்துல பையராகவும், பிலோ 24,075 கீழே செல்லராகவும் இருக்கலாம். டார்கெட் வந்து 23,900 வரைக்குமே வரும். அண்ட் அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைட்வேஸ் அல்லது ஒரு டவுன் டைரக்ஷன்ஸ் அப்படிங்கறத கன்க்ளூட் பண்றாங்க. பிரைஸ் 51,164 வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தெரியுது. டுவர்ட்ஸ் டவுன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனாலுமே மார்க்கெட்ல செல்லர் இருக்கக்கூடாது, செல்லரா இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது அட்வைஸ். பட் இருந்தாலுமே நிஃப்டி பேங்க் நிஃப்டி அவாய்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரிஸ்கி ட்ரேடரா நீங்க இந்த இடத்துல இருக்கீங்கன்னா யூ கேன் பிளே வித் திஸ். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதை நம்ம அவாய்ட் பண்றது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். பி கேர்ஃபுல் கைஸ், இது வேண்டாம் அப்படிங்கறது தான் அட்வைஸா கொடுத்துடுறேன். அதே மாதிரி சில ஸ்டாக்ஸ் லைக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோஃபோர்ஜ், இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு பை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. டிமாண்ட் ஜோன்ஸை கொடுத்துட்டாங்க. டார்கெட் அப்படிங்கிறது 5,800 rupees வரை போகணும். பட் பை அபோவ் 5,686 and 84க்கு மேல பையரா இருக்கலாம். இது சஸ்டைன் ஆனா மட்டுமே நம்ம நாளைக்கு எடுக்கலாம். பட் ஆல்மோஸ்ட் இதுக்கு மேலதான் நின்று இருக்காங்க. பட் அகெயின் பிரேக் ஆகி சஸ்டைன் ஆனா மட்டும் நாளைக்கு பையரா இருக்கலாம். விப்ரோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் தொடங்குவாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. பை அப்படிங்கிறதும் அண்ட் டார்கெட் அப்படிங்கிறது 549 போயிட்டு ரீச் பண்ணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ்ல கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பை அபோவ்
542 இதுக்கு ரேஞ்சுக்கு மேல பையரா இருக்கலாம் அப்படிங்கிறது வியூவா இருக்கு. ஏசிசி லிமிடெட், ஏசிசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பை அபோ ஜோன்ஸ் கிட்ட, அதாவது டிமாண்டை கிரியேட் பண்ணிட்டு பை அபோ ஜோன்ஸ் கிட்ட இருக்காங்க. அண்ட் பை அபோ கொடுத்துட்டாங்க 2766க்கு 2776க்கு மேல சஸ்டெயின் ஆயிருக்கு. பட் அகைன் நாளைக்கும் இதுக்கு மேல இருக்கிற பட்சத்துல பையரா இருக்கலாம். 2879 2880 வரை நம்ம டார்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். HCL டெக்னாலஜி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன்ஸ்ல இருந்து டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அண்ட் 1503 rupees வரை போகலாம். பட் பை அபோ 1486க்கு மேல மட்டுமே பையரா இருக்கலாம். டெக் மஹேந்திரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன்ஸ்ல இருந்துட்டு வராங்க. அண்ட் 1471 அப்படிங்கிறது டிமாண்ட் ஜோன்ஸ் ஆகும். அண்ட் பை அபோ ரேஞ்ச் அப்படிங்கிறது 1484க்கு மேல அப் டு த டார்கெட் 1511 rupees வரை நம்ம டார்கெட் பண்ணலாம். பாலிசி பஜார் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன்ஸ்ல இருக்காங்க. பை அபோ 1495-96க்கு மேல அண்ட் டார்கெட் 1550 rupees வரை நம்ம டார்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அண்ட் அதற்கு மேலேயும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 1580 rupees வரைக்கும் நம்ம டார்கெட் எதிர்பார்க்கலாம். மதர்சம் சுமி இது அகைன் ஒரு நம்மளோட அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னிங்ஸ் தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மதர்சம் சுமி வந்து பார்த்தீங்கன்னா 200 rupeesல டிமாண்ட் ஜோன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு பை அபோ ஜோனா இருக்கக்கூடிய 203க்கு மேல இருக்காங்க. அண்ட் டார்கெட் அப்படிங்கிறது 209.60 வரை போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பை அபோ நாளைக்கு சஸ்டெயின் ஆனா மட்டும் 203க்கு மேல சஸ்டெயின் ஆனா மட்டும் பையரா இருக்கலாம். அதர்வைஸ் நோ என்ட்ரி அப்படிங்கிறது இதோட நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம நாளைக்கு அனதர் வீடியோல மீட் பண்ணலாம். பட் இதை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி, வீடியோ க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வரக்கூடிய நாட்கள்ல செஷன்ஸ் 12 o'clock ஈவினிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா 7 o'clock செஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. இணைய விரும்புறவங்க நீங்க நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷனை கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. நம்ம அனதர் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.